திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் காலையில் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுங்கள். நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் காது கொடுத்து கேளுங்கள். நல்ல அருமையாக பிறர் மனம் நோகாதபடி நன்றாக பேசுங்கள். நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து 43வது பதிகம் திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தம்பிரான் தோழர் திருக்கூடலையாற்றூர் பெருமானை தொழுது அப்படியே திருமுதுகுன்றம் வருகிறார். திருமுதுகுன்றம் அடைந்து வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகமானது இறைவரிடத்திலே தமக்கு உள்ள ஒரு உரிமையினாலே அடியவர்களுக்கு நீர் இப்பொழுதே அருள் செய்ய வேண்டும், நேரங்காலம் பார்க்கக்கூடாது, இப்பவே அருள் செய்யணும் என்று வலியுறுத்தி அருளுகிறார். அம்மை பெரிய நாயகி அப்பர் பழமலை நாதர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த உழிதர்வீர் பண்டகந்தொரும் பலிக்கு செல்வது பான்மையே கண்டகர் வாளிகள் வில்லிகள் புறங்காக்கும் சீர் மொண்ட கை வேள்வி முழக்கு அரா முதுகுன்றரே. கைவாள் ஏந்தியவர் யாரு? பெருமான். பெருவாள் ஏந்தியவர், கைவாள் ஏந்தியவர், பெருவாள் ஏந்தியவர், பெரிய வாளையும் ஏந்தியவர், வில்லையும் ஏந்தியவர் ஆகிய பலரும் புறத்து நின்று கைவாள் ஏந்தியவர்கள், பெருவாள் ஏந்தியவர்கள், வில் ஏந்தியவர்கள் ஆகிய பலரும் புறத்து நின்று காக்கின்ற புகழையுடைய நெய் முதலியவற்றை முகந்து சொரிகின்ற கைகளாலே வளர்க்கப்படுகின்ற வேள்விகளுடைய முழக்கம் நீங்காத, வேள்வியுடைய முழக்கு அறான்னு பாடுறாரு பாருங்க. முழக்கு அரா முதுகுன்றம். அப்படி முழக்கம் நீங்காத
திருமுதுகுன்றத்திலே எழுந்தருளி இருப்பவரே, நீர் அடியவர்கள் பாடவும், இந்த அடியவர்களுக்கு என்ன சொல்லு போட்டிருக்கார் பாருங்க பெருமான். தொண்டர்கள் பாட, சிவத்தொண்டு செய்பவர்கள் பாட, தொண்டர்கள் பாட, அடியவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள், தேவர்கள் எல்லாம் துதிக்கிறார்கள், விண்ணோர்கள் ஏத்த, தேவர்கள் துதிக்கிறார்கள், தலைவராக நீங்கள் திருவீர், உழிதருவீர்னா திருவீர்னார். அதனாலே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அப்படிப்பட்ட ஆளில் நீங்கள் போய் சாதாரணமாக பழமையான இல்லங்களுக்கெல்லாம் போய் அப்படி பிச்சை எடுக்கலாமா? நீங்கள் பிச்சை ஏற்கலாமா? இது உங்களுக்கு தகுதியா? எமக்கு அருள வேண்டும் என்பதை மறைத்து நீங்கள் உழிதருவீர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, பல இடத்தும் அலைகிறீங்க. அதனாலே அவர்களெல்லாம் புறத்து நின்று காக்கிறார்கள். யார்கள்? கொடியவர்கள் வேள்வியை அழித்தல் செய்யாதபடி புறத்தே நின்று காப்பாற்றுகிறார்கள். கைவாள் ஏந்தி, பெருவாள் ஏந்தி, வில் ஏந்தி, யாரும் கொடியவர்களாலே இந்த வேள்வியானது தடைபடக்கூடாது என்பதற்காக புறங்காத்திருக்கிறார்கள். அதுதாங்க அடியார்கள் பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருமுதுகுன்றம். வாருங்கள் வாருங்கள், திருமுதுகுன்றம் செல்வம். அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற விருத்தாம்பாள் உடனமர் பழமலைநாதரை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். நாம் மகிழச் செய்பவனும் பெருமான் தான், மகிழ்விப்பச் செய்யவனும் பெருமான் தான். அப்படிப்பட்ட பெருமானுடைய பேராற்றலை பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.